தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாள்ல தான் த்ரிஷா கிருஷ்ணனுடைய 43வது பிறந்தநாள். த்ரிஷாவுடைய பிறந்தநாளுக்கு சூப்பரான பரிசு கிடைத்து விட்டது அப்படின்னு பலருமே கமெண்ட் பண்ணாங்க. நடிகை லக்ஷ்மி மஞ்சுவோ இது டபுள் கொண்டாட்டம் த்ரிஷா அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில கடந்த 4 நாட்களாக ஒரு வீடியோ சோசியல் மீடியாக்கள்ல அதிகமாக ஷேர் செய்யப்பட்டுமே வருது. அது த்ரிஷா அவர்களுடைய பழைய வீடியோ ஒன்று. அதாவது 22 ஆண்டுகளுக்கு முன்பு பேட்டி ஒன்றுல அடுத்து என்ன திட்டம் என த்ரிஷாவிடம் கேட்ட விஜய் சாரதி அவர்கள், த்ரிஷாவோ நான் முதல்வராக வேண்டும் அப்படின்னு சிரிச்சாங்க. படத்திலா நிஜத்திலா அப்படின்னு கேட்டதற்கு, நிஜத்தில் இன்னும் 10 வருஷத்துல நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு ஜாலியாக சொல்லிருக்காங்க. அவங்க ஏதோ விளையாட்டாக 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி தெரிவித்ததை போய் தற்போது சீரியஸாக எடுத்துக்கொண்டு அடுத்த முதல்வர் த்ரிஷா கிருஷ்ணன் தான் அப்படின்னு பலருமே பேசுறாங்க. த்ரிஷாவிற்கு நிஜமாகவே முதல்வர் நாற்காலி மீது ஒரு கண் இருக்காம். அதனாலதான் 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி சொல்லிருக்காங்க. இத்தனை ஆண்டுகளாக அந்த பதவிக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னு பல பேச்சுக்கள் சோசியல் மீடியாக்கள்ல போய்கொண்டிருக்க வேளையில தற்போது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக த்ரிஷா கிருஷ்ணன் அவர்கள் குரல் கொடுத்திருப்பது சோசியல் மீடியாக்கள்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் தற்போது நிலவற்றிருக்கு. தமிழக அரசியல் களமே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதற்கிடையில ஆளுநர் வேற ஒரு சில குடைச்சல்களை கொடுத்துட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக ஆளுநர் பண்ற ஒரு சில விஷயங்கள் பலராலுமே கண்டிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடிகை த்ரிஷா அவர்களுமே ஆளுநரை கண்டித்து பேசியிருக்காங்களா. இந்த விஷயம் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.